அதுதான் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு எப்படி தெரியுமா, உங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது. சூட்டை பொத்திட்டு எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டு நீங்கள் கொடுக்குற டீயை குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னா நான் நல்லா ஏப்பா நீங்களும் 1000 கிராஸ் கொஸ்டின் கேட்க தானே செய்கிறீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறோம். ஒருத்தவங்க புரிஞ்சுக்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ லேடிஸுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியாது. ஆம்பளைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவர் ரமேஷ் அவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கிறாரு. அவ்வளோ சொல்கிறாரு. உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நானும் ஒரு இது போயிட்டு தான் நானும் சும்மா உட்காந்துட்டா இருக்கிறேன். நல்லா போகிறாரு. நான் எப்போ வர்றேன் என்ன ஏது எல்லாம் எனக்குள்ள கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன் போயிட்டு நான் வேலையில் போய் சேர தெரியாது. உட்காந்து மூன்று இருக்க வேலைக்கு போயிட்டு சேர தெரியாது. எல்லாத்துக்கும் நான் எனக்காண்டி தான் எல்லாமே நான் அடுத்தது நான் எப்படி பண்ணணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கா சரி ஓகே. நான் வேலைக்கு எங்கள் அம்மா அனுப்ப மாட்டாங்கன்னு உங்கள் வீட்டில் சொன்னாங்களா? சரி சமைக்க தெரியும்னு கேட்டால் ஏன் எங்கள் அம்மா சொன்னாங்களா? நான் என் பொண்ணு சமைக்க தெரியுமான்னு கேட்டால் அந்த அர்த்தமா? அந்த சமைக்க தெரியாதுன்னு கேட்டால் அப்படி அர்த்தமா? என்னடி நீங்கள் மயிறு மாதிரி பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீ? மயிறு நல்லா இருப்ப. மயிர் ஓவர் மயிராக பேசுகிற நீ. டென்ஷன் ஏற்றாத, கடுப்பாயிடும். யாரு வேணாம்னு சொன்னா? நீங்கள் அப்பா நீங்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே எப்படி இருக்குது தெரியுமா? இன்ன வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நான் அமைதியாக போகிறேன்னா வேறு எதுவும் காரணம் இல்லாமலாம் கிடையாது. புரியுதா? நான் அமைதியாக போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். நம்மளும் இருங்க. சமைக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டா போதும். அது ஒரு இதில் சொல்கிறது தான், ஒரு அன்பாக பாசமாக சொல்கிறது தான். நான் அதுலேயே அது வீடியோவிலேயே கூட நான் பார்த்தது தான். எங்கள் அம்மா சொல்கிறது என்ன, இவங்களை பார்த்துக்கிட்டா போதும், நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அது அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டா போதுமேனு சொல்லிட்டா என் அம்மா அது ஒரு ஃபீலிங்காக எடுத்து சொல்லுது. புரியுதா? நீங்கள் பார்க்காம இருக்க போறீங்கன்னா நீங்கள் பார்த்தாலும் சரி நீங்கள் பார்க்கலனாலும் சரி நான் எங்கள் அம்மாவை நான் பார்த்துருப்பேன். புரியுதா? அவ்வளவுதான். நீ இது மாதிரி பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு நான் எதிர்த்து கொடுக்க தான் நான் பேசுவேன். எதிர்த்து நீ ஒரு குறுக்கு கேள்வி நீ பேசுனீங்கன்னா நான் அதோடு நான் பயங்கரமாக பேசுவேன். யாராக இருந்தாலும் சரி. ஏன் உங்கள் அம்மா நீங்கள் நல்லா ஏன் உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் நான் உன்னை நான் பார்க்காமே நான் எங்கே போகிறேன்? ஏன் உங்கள் வீட்டிலேருந்து பேசுகிறவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க? நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா பார்த்துக்கிறேன்னா இருக்க போகிறோம். அதே தான் சொல்லணுங்கிறேன். அவங்க பெற்றவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்னைய பெற்றவங்க உங்கள்கிட்ட சொல்ல அவங்க வீட்டில் சொல்ல தான் செய்வாங்க. பாரு நான் உன்னே நான் பார்த்துக்கேன். நான் உனக்கு நான் எந்த ஒரு குறை நான் வைக்க மாட்டேன். நான் எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். என்னை நீங்கள் பாரு என்னை நீங்கள் ஒரு அளவுக்கு நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் நான் பார்த்துப்பேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன் நான் ஃபோனை வச்சேன்ல, ஃபோனை வச்சதுக்கப்புறம் நீ இடையில ஒரு ஃபோனாச்சு அடிச்சியா? ஏன் சரி ஓகே ஏதாச்சும் ஆச்சு நீ அது வரைக்கும் நான் உட்காந்துருப்பியா? நானும் அடிக்கிற வரைக்கும். ஏன் அது திரும்ப அடித்தா என்ன? ஏன் திரும்ப அடிக்க வேண்டியதுதானே? அடித்து பேச வேண்டியதானே? நீ இவ்வளோ சொல்கிறீங்க எங்கள் அம்மா சமைக்க தெரியும்னு கேட்டால் என் வேலைக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் தஞ்சாவூர்லேயே வீடு பார்க்குறேன். வீடு பார்த்துட்டு நான் உன்னை தஞ்சாவூர்லேயே செட் பண்ணுறேன். இப்போ நீ என்ன பண்ணுவேன்? அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் ஆப்ஷூரில் நான் இருக்கேன். நீ ஆப்ஷூரில் இருக்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ என்னோட நீ கல்யாணம் பண்ணி
வச்சில்ல. நான் அபுதாபிலே எங்கேயுமே உன்னை நான் வேலை பார்க்க விடல. நீ என்னை கல்யாணம் பண்ணுவியா பண்ண மாட்டியா? இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன், உன்னை நான் வேலைக்கு நான் இல்லை நான் ஒரே வார்த்தையை கேட்குறது. இந்த ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் நீ என்கிட்ட நீ துபாய்க்கு வர சொன்ன, துபாய்க்கு வந்துட்டேன். நீ ஃபுல்லாக சொல்லலையே. இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீ தானே சொன்னேன், நீ ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதானே, கல்யாணம் பண்ணால் நான் அவங்க கூட தான் இது பண்ணது எல்லாமே நான் அப்போவே கண்டிஷன் போட்டுருக்க வேண்டியதானே கேட்குறேன். ஏன் இப்போ வந்து நீ சொல்லிகிட்டு இருக்க? நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ ஒரே வார்த்தை சரி நான் ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன். இங்கே நான் அபுதாபியில் நான் உன்னை வச்சிடல. நான் துபாய்க்கு நான் இது எங்கள் ஊர்லேயே நான் தஞ்சாவூரில் ஒரு வீடை பார்த்து நான் உன்னை நான் செட் பண்ணி வைக்கிறேன். நீ என்னோட வாழ்வியா வாழ மாட்டியா? அதுதான் நான் கேட்குறேன். ஒன்னே தான் கேட்குறேன், சொல்லு. நீ தான் சொல்லணும். ஏன் நான் தான் என்ன சொல்கிறேன், என் கூட தான் இருக்கணும். நான் தான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்கிறேனே. சொல்லு. ஏன் வேண்டாம்? வேணாம். அது தஞ்சாவூரில் நாங்கள் சிட்டிலையும் வச்சுக்கிறோம்ல. என் பொண்ணு தான் கிராமத்தில் என் பொண்ணு வாழாதுன்னு சொன்னாங்க. உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியே நான் செட் பண்ணி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் தனியாக இருக்கிறேன் நான்? என் 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்துட்டு போகிறதுல உனக்கு என்ன வருது? ஏன் நான் அங்கே போவேன். நான் 7 நாள் எனக்கு லீவ் இருக்குது. அந்த 7 நாள் நான் அங்கே வந்துட்டு போவேன். நான் வந்துட்டு போவேன். இதில் என்ன இருக்குது? ஒருத்தர் 2 வருஷம் கழிச்சு வரா, 3 வருஷம் கழிச்சு வரலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது நம்ம தப்பு கிடையாது. வந்து தான் நான் பார்த்துட்டு உங்க கூட தான் இருக்கேன். நான் அப்படி நான் பிளான் பண்ணுறேன். ஏன்னா ஒன்றும் புரியலையே. அப்போ அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவே இந்த யாருமே பேசக்கூடாதுப்பா. நான் திரும்ப சொல்லிட்டேன். நான் அந்த அப்படியே நான் வேலைக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா எப்படி சொன்னாங்க, நீங்கள் எப்படி ஒரு யோசிக்கிறீங்க? ஏன் யோசிக்கிறீங்கன்னு கேட்குறேன். எங்கள் அம்மாவை பார்த்து அதிகமாக ஆசைப்படுற மாதிரி இருக்கு. என்ன பேசுறீங்க? நீ உங்களோட நகை போட்டு வரதை எங்கள் அம்மா நான் திரும்பி வாங்கி போட்டு திங்க போதா வாங்க போதா? என்ன பேசுறீங்க? இப்போவே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவீங்க? ஏன் நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அடுத்தவங்கள எல்லாரையும் நீங்கள் அப்படி பார்த்தே நீங்கள் எங்களையும் பார்த்து அப்படி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் நீங்கள் யோசிச்சு உங்கள் வீட்டில் நடந்ததை பற்றி பார்த்து எங்கள் ஃபேமிலியை நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலி அப்படிப்பட்ட ஃபேமிலி கிடையவே கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்ன நல்லவனா கெட்டவன் ஆக்கிடாதீங்க யாரானாலும் சொல்லி. நான் என் மைண்டுக்கு தள்ளு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என் வீட்டு பேச்சை கேட்டு நான் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது, நான் ஆனது கிடையாது. அது மாதிரி தள்ளிடாதீங்க சொல்லிட்டேன். ஒரு ஆசை இருக்கும், எதாக இருந்தாலும் ஒரு இது பண்ணணும், பேசணும். ஒரு பொறுமையாகவே பேச தெரியல யாருக்குமே. சரி, பொறுமைங்கிறதே கிடையாது. ஆகுன்னா சந்தேகம் தான் பார்க்கணும். எம்மாடி சந்தேகம் அந்தாலும் அப்படி நான் சந்தேகப்பட்டு நான் கடைசியில் சொன்னான் பாரு, நான் பொம்பளையை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு. அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று கேட்டியா? என்ன எப்படி? நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒன்று சொல்கிறானுங்க, நான் யாராச்சும் சொல்கிறானுங்க, நான் அந்த பிள்ளை 4 பேரும் சுற்றிட்டு இருக்கேன். ஏதாச்சும் நான் அவனை இது பண்ணுவேன். நான் ஒரு விஷயம் கேளு, நீ எப்படி சொல்ல போச்சு, நான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோவேன். எனக்கு மெசேஜ் பண்ணாலும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோவேன். துபாய் ரூமுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியாது. நான் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்மாக ஒரு ஆள் என்கிட்ட டேரெக்டாக என்னையை பற்றி தப்பாக சொன்னாங்க.
இப்போ கல்யாணம் பண்ணிட்டு சொன்னாலும் நீ அப்படிதானே அமைதியாக தானே போராடி நீ அப்போ எப்படி இருப்பியோ அப்போ தானே அப்படி இருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவார், சொன்னபோது நீ அப்படிதான் கேட்டுட்டு இருப்பீங்களோ நீ எப்படி இப்போவே அப்படி இப்போ ஆனாலும் அப்படியே ஆகும். புரியுதா? என்ன சொல்ல ஒன்றும் சொல்லு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. तुम भी समझा करो, खाना खाओ पहले। அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. தஞ்சாவூர் அதுக்கு நான் எப்படி நான் வேலைக்கு விட்டுட்டு நான் வேலைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் என்னென்ன நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னைய போட்டு குழப்பி ஒன்றும் இல்லாமல் மண்டையில் போட்டு எல்லாத்தையும் ஏற்றுனீங்கம்மா. அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நான் என்னத்தை தான் யோசிக்கிறது என்னன்னே புரிய மாட்டேங்குது. நான் உனக்கு நான் எதாச்சும் ஒரு குறை வச்சுருக்கேன், எதாச்சும். ஆமாம் ஆமாம். ஆனால் நீ இப்படி என்னை பைத்தியக்காரனாக்கி, என்னை முட்டாளாக்கி, கேள்வி மேலே கேள்வி கேட்டு நீ என்னை சந்தேகப்பட்டு என்னை நீங்கள் முட்டாளாக்கிட்டீங்க. யோசிச்சுட்டேன். உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு போய் எங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சு? ஏதாச்சும் உங்கள் அம்மா எங்கள் அம்மா வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டாங்களா? இன்னொன்று சந்தேகத்தோடு தான் இருக்காங்க. என் பொண்ணை கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நேற்று உங்கள் அம்மாவுக்கு பேசுகிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். புரியுதா? புரியுதா? நீ தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக சொல்லணும். இது வரைக்கும் நீ என்ன சொல்லியிருக்க அப்போ நான் கேட்குறேன். எத்தனை நாள் ஆச்சு? நீயே சொல்லு. ஒரு வாரத்து 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்ன இன்னமுமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவரே டவுட்டு போடுறாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல, நான் உங்க வீட்டில் என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரு முடிச்சுட்டாரு. புரியுதா? பொறுமையாக இருக்கிறேன். என்ன பண்ணுறது? என் தலையில் என்ன பொறுமையாக இருந்தா நான் கல்யாணத்துக்கு நான் எதுவுமே அவசரப்படலை. நான் இன்னைக்கு போக சொன்னேன்.
சரி அதை பற்றி பேச வேண்டியதானே, என்ன பேச வேண்டியதானே, அதுக்குள்ளே இந்த பிள்ளை வர முடியல, நீ மேலே வச்சுக்கலாமா, அப்பா எப்போ வர, நீ எல்லாமே கேட்குறீங்க. ஓகே, இப்போ நான் வரணும்னு கேட்குறீங்க, அப்பா வரணும். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டீங்களா அது வரைக்கும்? எப்போ ஐயா அம்மாசிங்க எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, இன்னமும் நான் எதுவும் பேசலையே, எதுவுமே பேசலையேன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு எந்த ஒரு மயிலும் தெரிய மாட்டேங்குது உனக்கு, புரியுதா? நான் ஏதோ அவசரப்போ சமாளிச்சு, நான் தான் சமாளிச்சு தானே எல்லாத்தையும் அமுக்கி வச்சிருக்கீங்க. என்ன இப்போ அனிசா, அனிசா நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கீங்க அனிசா, புரியுதா? நான் தான் போயிட்டே இருக்கேன். நகையை பற்றி பேசக்கூடாது, நானும் நகையை பற்றி நான் பேச மாட்டேன். ஓகேவா? பேசுனீங்கன்னா நான் அவ்வளோதான் ஆளாக இருக்க மாட்டேன். அதே மாதிரி நான் இப்பவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நகையை நான் அனுப்ப மாட்டேன். என்னை நீ பைத்தியம் ஆக்கிட்டீங்க, புரியுதா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் என்னோட மனசுக்கு என் மனசாட்சி படி நான் நடந்துக்கிட்டேன், புரியுதா? உன் பேச்செல்லாம் டிஃப்ரெண்ட் அப்படி கிடையாது, அப்படிலாம் இல்லை. உன் பேச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது நான் புரிஞ்சுக்கிட்டேன், புரியுதா? பேச்சு கரெக்டான இது கிடையாது. நீ இப்போவே நீ இந்த மாதிரி கொடுக்குற. பேசுகிற ஏன் சொல்லி பண்ணுற, எப்பவும் பண்ணுற. ஆமாம், நான் எவ்வளோ பொருளான நான் என்னட்டு நீ இந்த படுத்துருக்கீங்க. எல்லாத்துக்குமே தலையாடிக்கிறேன். நான் எவ்வளோ சாஃப்டாக பேசுனேன். இன்னைக்கு நான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சிட்டு நான் வீட்டில் கேட்குறேன், நானே கேட்குறேன். இல்லை என்னதான் உங்கள் வீட்டில் என்னதான் முடிவில் இருக்கீங்க, என்னன்னு தெளிவாக ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசாத வரைக்கும் உங்கள் அம்மா மனசு என்ன ஏற்கனவே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். சொல்லு, நான் பேசுறதுக்கு தான் உங்கள் வீட்டில் அப்படி இப்படி உங்கள் அம்மா, நான் தான் கேட்குறேன், எங்கள் அம்மா நினச்சாங்களான்னு கேட்குறேன். நினச்சாங்க எப்படி யோசிக்க முடியும்னு கேட்குறேன். எங்கள் அப்பா மனசு, எங்கள் அப்பா அந்த சபையில் வச்சு கேட்டு நிறைய இத்தனை பொண்ணு போடுவீங்க சொல்லு பாருங்களா. நான் உங்களுக்கு நான் எல்லாமே நான் பண்ணுறேன், எல்லாமே வைக்கிறேன், நான் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், எவ்வளோ காசு வச்சுருக்கேன், எல்லாமே நான் எல்லாமே நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். பொறுமையாக பேசிட்டு அம்மா எப்படி சொல்ல போச்சு, அது சொல்லணும்னு அவசியம் தான். Button का कहाँ में चलेगा काम है? ऐसे अल्लाह से पड़ गया।